வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங் காணும் அளவு. ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் செல்வந்தன் இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல மனம் இருந்தது. அவன் எப்போதும் ஒரு பழக்கத்தை வைத்திருந்தான். என்னிடம் இருக்கிறதை இல்லாதவர்களுடன் பகிர்ந்து கொள்வதுதான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி என்று நம்பினான். ஒரு வருடம் அந்த கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. மழை பெய்யவில்லை. வயல்கள் எல்லாம் உலர்ந்து போயின. கிராம மக்கள் பலரும் உணவுக்கே திணறினர். அந்த நேரத்தில் முருகனின் வீட்டிலும் அதிக உணவு இல்லை. இருந்தாலும் அவன் மனைவி மீனாட்சி தினமும் சிறிது அரிசியை வைத்து கஞ்சி சமைப்பாள். ஒரு நாள் மதிய நேரத்தில் ஒரு வயதான பிச்சைக்காரர் முருகனின் வீட்டிற்கு வந்தார். அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். மகனே, 2 நாட்களாக சாப்பிடவில்லை, கொஞ்சம் உணவு கிடைக்குமா என்று கேட்டார். அதை கேட்டவுடன் முருகன் உள்ளுக்குள் வருந்தினான். எங்களிடம் கூட குறைவுதான், ஆனால் இந்த மனிதர் இன்னும் அதிகமாக துன்பப்படுகிறார் என்று நினைத்தான். அவன் மனைவியிடம், மீனாட்சி, நம்மிடம் இருக்கும் கஞ்சியை அவருக்குக் கொடுப்போம் என்றான். மீனாட்சி ஒரு நிமிடம் தயங்கினாள். அப்போ நாம என்ன சாப்பிடுவோம் என்று கேட்டாள். அப்போது முருகன் மெதுவாக சிரித்து, நாம் ஒருவேளை சாப்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவருடைய பசி இப்போது தீர வேண்டும் என்றான். மீனாட்சி அதைக் கேட்டு மனம் உருகினாள். உடனே கஞ்சியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அந்த வயதானவரிடம் கொடுத்தாள். அந்த முதியவர் கஞ்சியை சாப்பிட்டார். சில நிமிடங்களில் அவருடைய முகத்தில் ஒரு பெரிய புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகையை பார்த்த முருகன் மிகவும் மகிழ்ந்தான். அவன் மனைவியிடம், பாரு மீனாட்சி, இந்த புன்னகைதான் உண்மையான செல்வம் என்றான். அந்த முதியவர் கண்ணீருடன் கூறினார், மகனே, நான் பல வீடுகளுக்கு சென்றேன், யாரும் உதவவில்லை. ஆனால் நீ என்னை மனிதனாக மதித்து உணவு கொடுத்தாய். முருகன் மெதுவாக பதில் சொன்னான், நாங்கள் கொடுத்தது சிறிய உதவிதான். ஆனால் உங்கள் புன்னகையை பார்க்கும் வரை என் மனம் அமைதியாக இருக்கவில்லை. அந்த நாள் முதல் கிராமத்தில் அனைவரும் முருகனின் மனதார்ந்த உதவியைப் பற்றி பேச ஆரம்பித்தனர். சில மாதங்களுக்குப் பிறகு மழை நல்லா பெய்தது. முருகனின் வயல்கள் செழித்து விளைந்தன. அப்போது கிராமத்தார் அனைவரும் சொன்னார்கள், ஈகை செய்பவர்களுக்கு கடவுள் எப்போதும் நல்லதைத் தருவார். முருகன் சிரித்துக்கொண்டு சொன்னான், நான் செய்தது கடமை மட்டும்தான். ஏழையின் முகத்தில் புன்னகை மலர்வதுதான் எனக்கு கிடைக்கும் பெரிய சந்தோஷம். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.